இன்னைக்கு வந்து மேடம் ஒரு விஷயம் கன்வே பண்ணாங்க. அது வந்து எனக்கு அப்படி ஒரு ஹாப்பி மொமெண்ட். என்னன்னா, அவங்க வழி மாறி வேற இடத்துக்கு போயிட்டாங்க போல தெரியுது. ஆக்ஸி பிளஸ் எந்த சந்துல கட் பண்றதுன்னு தெரியல. சோ அந்த கார்னர்ல நின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்காங்க. டக்குன்னு கரெக்டா வந்துட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சீங்கிறது மக்களுக்கு சொல்லிடுங்களேன். மேம் இது 2வது டைம் தான் நான் வரேன். வந்தப்ப இதுதானா இந்த ஸ்ட்ரீட் தானான்னு எனக்கு தெரியல. யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சாம்பிராணி ஸ்மெல்லு வந்தது. ஓ இந்த தெருதான் அப்படின்னுட்டு நான் கரெக்டா ஆக்ஸி பிளஸ் பார்த்துக்கிட்டீங்களா? இதை விட வேற என்னங்க வேணும்? ஒரு இடத்தோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த ரோடோட எண்டு வரையும் வருதுன்னு சொன்னாங்க. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா நான் எப்பயுமே ஒரு இடத்த வந்து கோயில் மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி தான் இந்த இடத்த நாங்க கிரியேட் பண்ணோம். இது வந்து ஒரு வீடு ஆம்பியன்ஸ்ல தான் இருக்குமே தவிர எனக்குமே ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீல் இருக்கவே இருக்காது. ஸோ எனக்கு இன்னொன்னு சொன்னாங்க, ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். நான் வந்து ஒரு டாக்டர் மாதிரி ரெப்ரசென்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அது யாராவது சொன்னாங்கன்னா நான் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுவேன்னா, டாக்டரை பார்த்தா பாதி நோய் சரியாயிடணும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் வந்து எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அது வந்து கொஞ்ச நாள் ஆஃப்டர் டெலிவரி நீங்க என்ன மீட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்து நான் ஒரு வெயிட் லாஸ் ஜர்னில இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் பீப்புளே பார்க்கவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் என்ன பர்சனலி டெவலப் பண்ணி என்ன ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் நான் வந்து வீடியோஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த கமெண்ட் அண்ட் கிராட்டிடியூட் மேடம். யாராவது ஆக்ஸி பிளஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா வழி மாறி போயிட்டீங்கன்னா அந்த கார்னர்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். அந்த பாசிட்டிவ் ஆம்பியன்ஸ்லேயே நீங்க கரெக்டா வந்துருவீங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச்.